அச்சோ, நான் சவுண்ட் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேனா? சாரி சாரி சாரி. அவசரத்துக்கு ஒரு ஃபோனு பண்ண முடியல. முதல்ல விளம்பரம், அப்புறம் தான் ஃபோன் ரிங்கிங். ஆமாங்க, அப்படி தான் ஆகுது. இன்றைக்கி எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். 4-5 டைம் பண்ணுறேன். அந்த 4-5 டைமே அது மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்குது. ரிங்கு போகிறதே ஒன்றும் போக மாட்டேங்குது. 12:30க்கு சில்பிங் அக்கா. ஓகே தம்பி ஈஸ்வர். சவுண்டு ஓகே, நான் எடுத்துட்டேன். மூவிட் போட்டிருந்தான். நான் கூட ஏன்டா இவ்வளவு நெய் ஊற்றுறீங்கன்னு நினச்சேன் மேடம். கடைசியில் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பற்றி நான் சொல்லணும். யார் கேட்டா? இஞ்சி பூண்டு நிறைய வேல்முருகன் வேல் தம்பி கேட்டாருன்னு நினைக்கிறேன். இஞ்சி பூண்டில் தண்ணி ஊற்றிட்டா. இஞ்சி பூண்டு இருந்தது என்னமோ ஒரு 1.5 ஸ்பூன் தான். அதில் என் பொண்ணு தண்ணியை ஊற்றி அவ்வளோ வச்சுருந்தா. அது இஞ்சி பூண்டு வந்து அவ்வளோ கிடையாது. அது கரெக்டாக திக்காக இருந்த பேஸ்ட்டில் ஒரு 1.5 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தான் இருந்தது. அது வந்து முடிகிற ஸ்டேஜ் தான். இஞ்சி பூண்டு வந்து திரும்ப அரைக்கணும். அந்த ஸ்டேஜில் இருந்த டப்பாவை நான் அந்த கட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இவ தண்ணி ஊற்றி வச்சுட்டா. அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் அது அவ்வளோ வந்து உங்களுக்கு ஊற்றுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். நான் அந்த லைவ் முடிஞ்சு நான் அதை 5 நிமிஷம் வீடியோவாக போடும்போது வேல்முருகன் வேல் தம்பி கூட கேட்டார், அக்கா இஞ்சி ஏங்க்கா அவ்வளோ ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்களும் கரெக்டாக கேட்டீங்க. அது இஞ்சி பூண்டு விழுது கம்மி தான், பட் தண்ணியாக இருந்ததுனால அப்படி இருந்துச்சு. மூவிட்டு எடுத்துட்டேன். இப்போ வருதுங்களா? பாசமல்ல கார்த்தி. வணக்கம் வணக்கம் கனி அண்ணா. அங்க இருக்குடா, அங்க இருக்கும். அக்கா எடுத்து வச்சிருக்கா. வேணாம் வேணாம், எடுத்துட்டு வருவாங்க, சும்மா இருங்க. லைவ் பார்த்துட்டு இருக்கோங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதையும் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்காங்க லைட்டு. அது கிச்சன்ல வைக்க வேண்டியது இது இங்க இருக்கு. அன்னைக்கு எடுத்துட்டு வந்தால உன்னோட பர்த்டேக்கு ரெடி பண்ணப்ப அன்னைக்கு போட்டது. இது எடுக்காதம்மா, வைமா. நீ எல்லாத்தையும் கீழே போட்ட அப்புறமா எது தோச்ச பெட்ஷீட் தனியா இருக்கட்டும், யூஸ் பண்ற பெட்ஷீட் அது எடுத்துட்டு வருவா. அங்க இருக்குது 4 பெட்ஷீட். அதை நீ ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி வாங்க. ஆமா, பவுடர் போட்டல. ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், துவைச்ச பெட்ஷீட்லாம் எடுக்காதம்மா. நேற்று தான் போட்டிங்க அந்த பெட்ஷீட். அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை துவைக்க போட்டதுக்கப்புறம் இந்த பெட்ஷீட் எடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பெட்ஷீட்டா? ஃபோன் விளம்பரம் காமெடி ஒன்று நடந்துச்சு மேடம்.